ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, உங்கள் டெய்லரிங் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு 15 வருஷம் 16 வருஷம் ஆகிட்டு நான் தச்சு பழகியும் சரி, நான் வந்து தைக்க ஆரம்பிச்சும் சரி, நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டேன், நான் வந்து எப்படி வந்து இந்த தொழிலை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற பிகினருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்களுமே இதே ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்கள் நல்லா வருவீங்க, அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு ப்ளவுஸ் முடித்த மாதிரி இருக்கும். என்னோடய அம்மா ஊர் வந்து கிராமம் தான், அதனால் அங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் வந்து கற்றுக்குவாங்க. அது எல்லா வீட்டிலேருந்து பண்ணுற எல்லாருமே வந்து பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து அங்கே 10th முடித்தோடனே வந்து பீடி தொழில் வந்து அங்கே ரொம்ப எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து வேலை பார்ப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு பீடி சுற்றி உழைச்சி தான் வந்து அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் நானும் வளர்ந்தேன். 10th முடித்தோடனே நம்ம வந்து சும்மா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து சேர்த்து விட்டது தான் இந்த தொழில். இது வந்து பின்னாடி நான் இவ்வளோ வருமானம் சம்பாதிப்பேன், இது என்னோடய தொழிலாக மாறும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அந்த வயசில் எங்கள் அம்மா போக சொன்னாங்க, நான் போனேன். என்னோட கூட படித்தவங்களும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ரேட் என்ன அப்படின்னா ஒரு 110 ரூபாய் என்னமோ தான். ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இன்ஸ்டியூட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கடையில் இருந்து ஒரு 5-6 மிஷின் வச்சு அந்த அக்கா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தைக்கவும் செஞ்சாங்க. சர்டிஃபிகேட்டுமே எனக்கு தந்தாங்க. நாங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்டிஃபிகேட் கிடையாது அந்த இன்ஸ்டியூட்டில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து கொடுத்தாங்க. அதனால் எங்கள் அம்மாவும் சரி போயிட்டு வா அப்படின்னு அந்த மாதிரி அனுப்புனாங்க. எனக்கு வந்து அதை கற்றுக்க போகும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நமக்கெலாம் வந்து ப்ளவுஸ்லாம் தைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தெரியுமா, நம்ம வந்து கற்றுக்குவோமா அப்படிங்கிற பயத்தில் தான் போனேன். அந்த வயசில் வந்து நமக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. நானுமே அந்த 2 மாதத்தில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா 3ஆவது மாதம், அதாவது 3 மாதம் வந்து அந்த கோர்ஸு கரெக்டாக 90 நாள் போனால் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஸ்கூல் திறந்த பிறகுமே ஈவினிங் டைம் வந்து போனேன். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து வரைக்கும் தைக்கும்போது நான் வந்து ஒரு 2 மாதத்துலேயே முடிச்சாச்சு எல்லாமே. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்னென்னா, கடைசி தான் ப்ளவுஸ் வரும். அதுக்கப்புறம் சுடிதார் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ப்ளவுஸ் முடிஞ்சு சுடிதார் முடித்த உடனே நான் திரும்ப வந்து என்ன பண்ணேன்னா, டெய்லி வந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி 3ஆவது மாதத்துலேருந்து டெய்லி ஒரு ப்ளவுஸை வந்து வீட்டிலேருந்தே கட் பண்ணி போயிட்டு தைக்க ஆரம்பித்தேன். அது வந்து இந்த பிட்டு துணின்னு சொல்லுவோம். அப்போ வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் பிட்டு துணி கிடைக்கும். அந்த கிளாத்தை வாங்கி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து டெய்லரிங் கிளாஸில் இருக்கும்போதே வந்து 30 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிடணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதை வந்து தைப்பேன். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்ககிட்ட சரி பண்ணுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு யூடியூப்லாம் கிடையாது. நான் வந்து நானாக தான் அந்த அக்காட்ட கேட்டு தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி வந்து அந்த மிஷினை வந்து எப்படி கழட்டணும், அந்த மிஷினை எப்படி துடைக்கணும், அதுக்கப்புறமா அதில் ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா நான் வந்து அதை எப்படி சரி பண்ணணும், அது எல்லாமே வந்து அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் அந்த அக்கா செய்யும்போது நான் பார்ப்பேன். அதை வச்சு நான் ஒன்று ஒன்றா கேள்வி கேட்டு நான் வந்து கற்றுக்கிட்டது தான் அந்த விஷயம் எல்லாமே. இப்படி தான் வந்து நான் தொழில் கற்றுக்கிட்டேன். இது வந்து 3 மாதம் முடிஞ்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். கொஞ்ச நாள் வந்து எங்கள் வீட்டில் மிஷின் வாங்குற அளவுக்குலாம் வசதி கிடையாது. அதனால் நான் வந்து மிஷின் வாங்கலை. நிறைய என் கூட படித்த பிள்ளைங்க வீட்டில் வந்து மிஷின்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி கிடையாது. எங்கள் அப்பாவும் இல்லை, அதனால் எங்கள் அம்மா மட்டும்தான். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த வசதி வாய்ப்புலாம் இருக்காது. அப்போமே வந்து ஒரு 4500 ரூபாய் என்னமோ தான் மிஷினாக அப்போ வாங்க முடியாது என்னால். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலேருந்து வந்து எனக்கு வந்து தையல் மிஷின்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதில் வந்து அப்பா இல்லாத குழந்தைங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு மிஷின் கொடுத்தாங்க. அந்த மிஷினை வச்சு தான் நான் வந்து என்னோடய டெய்லர் தொழிலை வந்து ஆரம்பித்தேன். அந்த மிஷின் இன்னுமே நான் வச்சுருக்கேன். அந்த மிஷினில் இப்போ தைக்கிறேனான்னு கேட்டால் கிடையாது. கடந்த ஒரு 6 வருஷமாக வந்து அந்த மிஷின் தொடுறதில்ல. பவர் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் அந்த மிஷினை வந்து எடுக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மிஷினில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து எவ்வளோ ரூபா வாங்கினேன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு 30 ரூபா வாங்கினேன். ஏன்னா அந்த கடையில் வந்து 50 ரூபா வாங்குவாங்க. நான் வந்து 30 ரூபா 25 ரூபா அப்படி வாங்கிக்கிடுவேன். அவங்க சில பேர் வந்து 25 ரூபா கொடுப்பாங்க, சில பேர் 30 ரூபா கொடுப்பாங்க. ஆனாலும் எனக்கு வந்து தொழில் வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். இன்னொன்று எங்கள் வீட்லேயுமே அந்த அமௌண்ட் வந்து அன்னைக்கு வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு என் தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸ் கட்டணும், நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் வந்து நான் கொடுக்குற 50 ரூபா வந்து அவங்களுக்கு வீட்டு செலவுக்கு எதுக்கும்
யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து அந்த மாரி வந்து தச்சேன். அதுக்கப்புறமும் நான் வேலைக்கு போயிட்டு வந்தும் கூட நான் வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர், அதாவது எங்கள் ஊரில் வந்து என்ட்ட தைக்கிறவங்க வந்து எப்போவுமே தைப்பாங்க. அவங்க வந்து ஈவினிங் வந்து அம்மாட்ட குடுத்துட்டு போயிருவாங்க ப்ளவுஸை. நான் நைட்டு வந்து அத கட் பண்ணி தைப்பேன். அப்போலாம் வந்து 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் வரும் ஒரு நாளைக்கு. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவும் தெரியாது. நான் வந்து அப்படியும் தச்சுட்டு தான் இருந்தேன். அப்போலாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு தெளிவா தெரியுமான்னு கேட்டா கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு தைப்பேன். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, கிராமத்தில இருக்கவங்க கடையில தைச்சா வந்து ரூ. 50 குடுக்கணும். இவட்ட வேணா ரூ. 30 குடுத்தா போதும். அப்படிங்கிற மாரி தான் தைப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா போடுற மாரி யாருமே தைக்க மாட்டாங்க. யாருமே போடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அதில உள்ள தப்பும் தெரியாது. ஆனா ரொம்ப கரெக்ட்டா போடுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நான் அத வந்து கரெக்ட் பண்ணி குடுப்பேன். எனக்கு தெரியாதப்போ அந்த சொல்லிக் குடுத்த அக்காட்டயும் போய் வேணா கேட்பேன். "ஏக்கா இதில இந்த தப்பு சொன்னாங்க. நான் எப்படி சரி பண்ணணும்?" அப்படின்னு கேட்டு வந்து நான் சரி பண்ணியிருக்கேன். அந்த அக்காவுமே எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த தொழிலை வந்து நான் கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து வேலைக்கெல்லாம் விட்டுட்டு, அதாவது வேலை போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் இருக்கிற அன்னைக்கு தைச்சிக்கிடுவேன். மற்ற நாள் வந்து என்னால் தைக்க முடியாமல் இருந்துச்சு. நான் வந்து தச்சு பழகுன காலத்தில் வந்து நார்மல் ப்ளவுஸு, அதுக்கப்புறமா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இதுதான் வந்து மெயினாக இருந்துச்சு. மற்ற எதுவுமே கிடையாது. எந்த டிசைனுமே நான் வந்து கற்றுக்கல அவங்கக்கிட்ட. ஏன்னா இது 2 தான் இருந்துச்சு. சுடிதார்லேயுமே நார்மல் பேண்ட்டு, நார்மல் டாப்பு இவ்வளோ தான் வந்து நான் சைடு ஓப்பன் வச்சு நம்ம தைப்போம்ல, அது 2 தான் சொல்லிக் குடுத்தாங்க. மற்றது எல்லாமே நான் வந்து யூடியூப் மூலமா, அதாவது எனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுவும் எனக்கு மொபைல் ஃபோன் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்து அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் நிறைய மாடலு, டிசைன் எல்லாமே கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போச்சு. எனக்கு வந்து மிஷினில் உட்கார்றதுக்கு டைம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்ததுனால என்னால முடியாம இருந்துச்சு. அப்பவும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து டெய்லர் தொழில வந்து நம்ம வந்து கன்டினியூஸா பண்ணா தான் தெரியும், தெரியாது அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு வந்து அந்த வேலைய விட்டு நான் ஒரு 2 வருஷம் கிட்ட நான் அந்த வேலைய பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எனக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வந்து இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து 2 வருஷமா தைக்கவே இல்ல, மிஷின் கிட்ட போகவே இல்ல அப்படிங்கும்போது, நம்ம திரும்ப வந்து டேப் எடுத்து நம்ம அளந்து வெட்டுறது வந்து கொஞ்சம் வந்து சங்கடமா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து டெய்லரிங் வந்து நோட் உண்டு. எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து டெய்லி வந்து நோட் எழுதுவோம். என்ன வந்து கத்துக்கிறோமோ அத அப்படியே வந்து நமக்கு எப்படி தெரியிற மாரி எழுதுவோம். எப்படி கட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து தைக்கணும், எத ஃபர்ஸ்ட்டு தைக்கணும், எது 2வது தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். அந்த நோட் வந்து என் கையில இருந்துச்சு. அது வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஸ்டார்ட்டிங் அந்த 2 வருஷம் கழிச்சு நான் தைக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த நோட்ட பார்த்து பார்த்து தான் கத்துக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயமா வந்து கத்துக்கிட்டு திரும்ப வந்து நான் அந்த தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து நான் டெய்லரிங் வந்து கத்துக்கும்போது எனக்கு இது ஒரு தொழிலா வரும். இவ்வளோ ரூபாய் நான் இதில சம்பாதிப்பேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது அந்த வயசுல. இப்போ வந்து இது என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நெறைய என்னோட தேவைய வந்து இது பூர்த்தி பண்ணிட்டுருக்கு. நான் இதில நெறைய வருமானம் சம்பாதிச்சு என்னோட தேவையும், என் குடும்பத்தோட தேவையும் வந்து நான் வந்து பூர்த்தி பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நார்மல் மிஷின்ல தச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பவர் மிஷின் வந்து வாங்கினேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் தான், "உனக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறைய வருது. நீ வந்து மிஷினில் வந்து உட்காந்து மிதிக்கிறதுனால உனக்கு கால் வலிக்குதுங்க. அதனால் நீ பவர் மிஷின் வேணால் ட்ரை பண்ணு" அப்படின்னாங்க. எனக்கு பவர் மிஷினில் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம அந்த ஸ்பீடில் தைச்சிருவோமா? ஏன்னா வந்து எனக்கு அந்த மோட்ரு வச்சு ஃபிட் பண்ணி தைக்கிறதுக்கே கொஞ்சம் பயம். ரொம்ப ரன்னிங்கில் ஓடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பயந்துக்கிட்டு நான் வாங்காமே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, "நீ கடையில் வந்து ட்ரை பண்ணி பாரு. அவங்க சொல்லி தருவாங்க. அதை நீ ட்ரை பண்ணு. உனக்கு முடியும்னா நம்ம வாங்குவோம். இல்லைனா வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் அந்த கடையில் வந்து வேலை பார்க்குற மெக்கானிக் அண்ணனே எனக்கு வந்து கிளியராக சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோடய மிஷினில் வந்து என்னென்னா, என்னோடய மிஷின் வந்து ஜாக் F4. இதில் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிடவும் செய்யலாம், ஸ்பீடை கூட்டிக்கிடவும் செய்யலாம். நான் வந்து முதல்ல வந்து அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "முதல்ல கற்றுக்கிற வரைக்கும் ஒரு 10ல் வச்சு கற்றுக்கோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணு, உனக்கு வந்துடும்" அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மிஷின் வாங்கி தைக்கவும் ஆரம்பித்தேன். இப்படி தான் வந்து என்னோடய மிஷின், நார்மல் மிஷின் வந்து பவர் மிஷின் ஆச்சு. அதனால் நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் இப்போ தான் வந்து தச்சு பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து பிகினராக இருக்கும்போது, அதாவது முதல்ல நான் ஸ்டார்ட்டிங்கில் வந்து தச்சு பழகிட்டு இருக்கும்போது நிறைய குறை வரும். சில டைம் வந்து நான் என்னலாம் பண்ணியிருக்கேன்னா, நிறைய டைம் வந்து நான் ப்ளவுஸை மாற்றி வெட்டியிருக்கேன். கையை வந்து ஒரு சைடு குறுக்க கோடு வர மாதிரிலாம் வெட்டிட்டு திரும்ப நான் அதே மாதிரி கிளாத் வாங்கி தச்சு கொடுத்துருக்கேன். சாரியை வந்து முந்தானியை ப்ளவுஸ்க்கு பதிலாக முந்தானியை வெட்டியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் தப்பு பண்ணி தான் நான் வந்து இந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் வந்து சின்ன சின்ன தப்பாக பண்ணுறேன்க்கா, டெய்லி வந்து என்ன ஏதாவது தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய டெய்லர் ஆக முடியும். அதனால் நான் வந்து இதெல்லாம் கடந்து தான் வந்தேன். நிறைய கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், அழுவேன். அப்போ வந்து ரொம்ப மெச்சூரிட்டிலாம் கிடையாது. அழுதுருவேன், ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அழுதுருவேன். உன்கிட்ட போய் துணியை கொடுத்தேன் பாரு அப்படிங்கம்பாங்க, அந்த வார்த்தைக்கே நான் வந்து அழுதுருவேன். இப்போலாம் அப்படி கிடையாது. முன்னாடி வந்து அப்படி தான் நான் இருந்தேன். அதெல்லாம் வந்து கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து பிஸியான டெய்லராக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். எந்த தொழிலுமே கற்றுக்கும் போது வந்து சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும். அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிரும். நீங்கள் வந்து தப்பு வருது, என்னை குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலை வந்து நிப்பாட்டிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் பிகினராக இருக்கவங்க, இப்போ தான் தைக்க பழகிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த தொழிலை விட்டுறாதீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.